ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ லாஸ்ட் டைட்டில் டியூஸ்டேல நம்ம அர்ஜுன் எரிகேசி வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. இதில் அவர் விளாண்ட ஒரு பிளாஸ்டான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வர எல்லா வேரியேஷனுமே அற்புதமாக இருக்கும். அண்ட் அவருடைய கால்குலேஷன் ஸ்கில்ஸையும் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேமில் அர்ஜுன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு ஆப்போனன்ட். கேரக்கான் டிஃபென்ஸ். இப்போ நைட் F3 D5 இப்போ D3. ஸோ இந்த இடத்துல இப்போ G6 ப்ளே பண்ணி பிஷப் ஃபேன்கேட்டோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை ஃபர்தராக புஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ஃபேன்கேட்டோ பிஷப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கோப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இப்போ பிஷப் G7 இப்போ சிம்பிளாக இந்த பானை புஷ் பண்ணி இந்த பானுக்கு சப்போர்ட்டை வந்து அதிகப்படுத்துகிறாரு. ஸோ இப்போ அர்ஜுனுடைய சென்டரில் வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்குது. இப்போ பிஷப் G4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல சிம்பிளாக நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு நைட்டுக்கு டிஃபென்ஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் நைட்டையும் வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ வந்து C5. ஸோ இந்த பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. ஏன்னா இதுதான் பேஸான பான். இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் சிம்பிளாக இந்த C பானை புஷ் பண்ணி அதுக்கு டிஃபென்ஸ் தராரு. இப்போ நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ இந்த பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு அர்ஜுன். இப்போ பிஷப் டெக்ஸ் F3 நைட் டெக்ஸ் பிஷப்பு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பான் டெக்ஸ் பான் பான் டெக்ஸ் பான். ஸோ ஸ்டில் அர்ஜுனுடைய சென்டர் பான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வந்து E6 வந்து ப்ளே பண்ணுறாரு பிளாக். ஸோ பிளாக்கோடைய ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஒயிட்டோடைய ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல அர்ஜுன் வந்து அவருடைய பிஷப் வந்து டெவலப் பண்ணுறாரு. கேசல் பண்ணுறதுக்கும் தயாராகிறாரு. இப்போ நைட் G E7. ஸோ பிளாக்கும் கேசல் ஆகிறதுக்கு தயாராகிறாரு. இந்த இடத்துல இப்போ இந்த பானை வந்து ஃபர்தராக புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிளாக்கும் வந்து H5 ப்ளே பண்ணி இந்த பானுடைய புஷ்ஷை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ வந்து G3. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து அவருடைய பான்ஸை வந்து புஷ் பண்ணி இந்த பானை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு குயின் B6க்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு சென்டர் பான் வந்து இப்போ 2 பீஸ் மூலிமா அட்டாக்ல இருக்குது. ஒயிட்டோடைய ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல அர்ஜுன் வந்து ரொம்பவே கேஷுவலாக கேசல் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பானை எடுத்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நைட் டெக்ஸ் D4 இந்த நைட்டை நம்ம வந்து டேக் பண்ணிடலாம். உங்களால் குயினை வச்சு ரீடேக் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஷப் B5 செக் மூலிமா நம்ம பிளாக்கோடைய குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல நைட் எடுக்க முடியாது. ஸோ பிளாக்குக்கு வந்து ஒரு பீஸ் போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பானை பிளாக்கால் எடுக்க முடியாது. ஸோ அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா தைரியமாக கேசலும் பண்ணிட்டாரு. இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா நைட் F5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ மேற்கொண்டு ஒயிட்டுடைய சென்டர் பானுக்கு ப்ரெஷர் தரார். ஸோ இப்போ அர்ஜுன் அதனால் இந்த ஒரு நைட்டை வந்து எடுத்துக்கிறார். பிஷப் டெக்ஸ் நைட்டு இப்போ பான் டெக்ஸ் பிஷப்பு. ஆக்சுவலாக வந்து இந்த G பானை வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும். இதில் இந்த சென்டர் பானை வச்சு இந்த பிஷப்பை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிளாக்கோடைய சென்டர் பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ ஒயிட்டோடைய சென்டர் கண்ட்ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சென்டரில் வந்து ஒரு பவரே இல்லாமல் இருப்பார் பிளாக். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த G பானை வச்சு இந்த பிஷப்பை வந்து டேக் பண்ணுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிஷப்பை வந்து E3யில் போடுறாரு அர்ஜுன். ஸோ பிஷப் E3 மூலிமா இந்த பானுக்கு இன்னொரு ப்ரொடெக்ஷனும் வருது. ஸோ முக்கியமாக இந்த சென்டர் பான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த பிஷப்புடைய ஸ்கோப்பும் வந்து கட் ஆகும். அண்ட் பிளாக்குடைய ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பான்ஸ் மூலிமா கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பிஷப் H6. ஸோ இந்த பிஷப் இப்போ இங்கேருந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த ஒரு பிஷப் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல சிம்பிள் அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா குயின் D2 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு பிஷப்புக்கு சப்போர்ட் தராரு. ப்ளஸ் இந்த இடத்துல ரூக்ஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பிஷப் டெக்ஸ் பிஷப்பு. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணல. குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணால் இந்த ஒரு B2 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். குயின் தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு F பானை வச்சு டேக் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல இப்போ கிங் E7 ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கிங்கை சேஃப்டி பண்ணுறதுக்காக கிங் E7 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ ரூக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல பிளாக்கோடைய பான்ஸ் பாருங்கள் என்னதான் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அவருடைய இந்த ஒரு 3 பான்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பிளாக்குடைய கிங்குக்கு வந்து ஒரு சேஃப்டியை தருது. ஸோ அதை அர்ஜுன் பிரேக் பண்ணால் தான் இந்த கேமை வந்து அவருக்கு ஃபேவராக கொண்டு போக முடியும். ஸோ அதை எப்படி அவர் கரெக்டாக பண்ணுறாருன்றதை பாருங்கள். இந்த இடத்துல இப்போ ரூக் A7. ஸோ ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிளாக்கும் அவருடைய ரூக்கை வந்து C5ல போடுறாரு. இப்போ நைட் A5. ஸோ நைட் A5 மூலிமா பாருங்கள் நைட் வந்து முக்கியமாக இங்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ரூக்கையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கோப்பை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக இந்த பான்ஸையும் நெக்ஸ்ட்டு புஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு அர்ஜுன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ குயின் A5 ப்ளே பண்ணி குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் சிம்பிளாக அர்ஜுன் இந்த இடத்துல பானை வந்து புஷ் பண்ணிடுறாரு. நீங்கள் இந்த இடத்துல குயினெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒயிட்டுக்கு என்ன தான் ஸ்பேஸ் வந்து இருந்தாலும் இப்போ பீஸ் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால ஹெவி பீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற ரீசன்னால் கிட்டத்தட்ட ட்ராவை நோக்கி தான் போகும். அதனால் இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை புஷ் பண்ணுறாரு.
இப்ப நீங்க கேட்கலாம், குயின் அண்ட் நைட் 2 பேரும் இந்த பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களே! ஸோ இந்த பான நம்ம எடுத்துக்கலாமே அப்டின்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த பான உங்களால எடுக்க முடியாது. சப்போஸ் நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய வின்னிங் வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த நைட்ட நம்ப எப்படி அட்டாக் பண்றோம். ஸோ இங்க முக்கியமான ரீசன் நம்ம நைட்ட வந்து இந்த ஸ்கொயர்லேருந்து அதாவது இந்த ஒரு பர்ட்டிகுலர் B4 ஸ்கொயர்லேருந்து ரிமூவ் பண்றது தான் நம்மளுடைய எய்மே ஓகேங்களா? அப்படி இல்லன்னா நெக்ஸ்ட்டு பான வந்து புஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்க நைட்ட இங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் டெக்ஸ் B7 செக் வரும். நெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிற F7 பானுக்கும் அட்டாக். இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா, F7 பான வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிளாக்குடைய கேம்ப்குள்ள பெரிய பெரிய அட்டாக்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம குயின கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபால் ஆகும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பான நைட்ட வச்சு எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க குயின வச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா முக்கியமான மூவ் ரூக் B1. ஸோ இப்பயும் இந்த நைட் நம்ம வந்து கிக் பண்றோம். ஸோ நீங்க வந்து A5 அப்படி இல்லன்னா ரூக் C4 ப்ளே பண்ணி இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்ணாலும், நம்ம வந்து சிம்பிளா A3 ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க ரூக் C4 ப்ளே பண்ணாலும், நம்ம A3 ப்ளே பண்ணி இந்த நைட்ட கிக் பண்றோம். ஸோ இதுக்கப்புறமா இந்த நைட் எங்க போனாலும், நம்ம வந்து ரூக் டெக்ஸ் B7 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான மூவ். இங்க கிங்குக்கு செக் வரும். பின்னாடி இருக்கிற F7 பானும் வந்து ஃபால் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ரூக் A7 ப்ளே பண்ணி, இந்த பான்ஸையும் பார்த்தீங்கன்னா, A5 பானையும் வந்து நம்ம வின் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஒயிட்டோடைய கிங் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேஃப்டியா இருக்கிறாரு. தேவைப்பட்டா நம்ம இந்த HT ஸ்கொயருக்கு கூட போகலாம். இந்த ரூக்க கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் அர்ஜுன் இந்த இடத்துல வந்து தைரியமா இந்த பான வந்து புஷ் பண்றாரு. பிளாக்கால எந்த பீஸையும் வச்சு இந்த பான வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, குயின் எடுத்துட்டு வந்து A3ல போடுறாரு பிளாக்கு. குயின் A3க்கு அப்புறமா இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு B1 ஸ்கொயர்ல போடுறாரு. ஸோ ஃபர்தரா இந்த ஒரு பான புஷ் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அட்டாக்குக்கு அர்ஜுன் வந்து ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல இப்ப நைட் வந்து பேஸ் ரேங்க்கே போயிட்டாரு. ஸோ இந்த நைட் வந்து முன்னெச்சரிக்கையாவே இந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாரு. இப்ப சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து குயின் அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப குயின் A4க்கு அப்புறமா இப்ப இந்த சென்டர் பான புஷ் பண்றாரு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, 3 ரேங்க்ல அர்ஜுனுடைய ரூக்கு, 2ண்ட் ரேங்க்ல அர்ஜுனுடைய குயினு அண்ட் பேஸ் ரேங்க்ல அவருடைய ரூக். ஸோ 3 ஹெவி பீஸஸுமே அவருடைய கேம்ப்குள்ள 3 ரேங்க்லயும் சூப்பரா காவலன் மாரி அழகா போட்டிருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான டிஃபென்ஸ்க்கு ப்ளஸ் இப்ப சென்டர் பானையும் பிரேக் பண்றாரு பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பான வச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் டெக்ஸ் F7 செக் வரும். அப்படி இல்லையா நைட் டெக்ஸ் F7ம் வரும். ஸோ எது ப்ளே பண்ணாலும் பிளாக்குடைய கிங் சேஃப்டிக்கு பேராபத்து அண்ட் ஒயிட்டோடைய பீஸஸ வந்து நம்மளே அலோவ் பண்ற மாரி. அதனால பிளாக் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் அதாவது டி பான வச்சு டேக் பண்ணிக்கிறாரு. டி பான வச்சு டேக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப இந்த பான புஷ் பண்றாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பிளாக்குடைய சென்டர பிரேக் பண்றதுக்கு எப்படி முயற்சி பண்றாரு பாருங்க. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் D5 வரும். குயின் டெக்ஸ் D5 மூலியமா இந்த ஒரு F7 பானுக்கு அட்டாக் வரும். இந்த நைட்டும் இங்க வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான F5 பானையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இது மூலியமாவும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பான வந்து அட்டாக் பண்றாரு. குயின் B5க்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பான். ஸோ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, கிங் சைட வந்து பிரேக் பண்ணிட்டு போறாரு. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பிளாக்கால பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஸோ சிம்பிளா குயின் D6 செக் வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிசாஸ்டர். ஸோ இந்த இடத்துல நைட்டும் பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பானும் வந்து ஃபால் ஆகும். ஸோ அதாவது இந்த E6 பானையும் பார்த்தீங்கன்னா, குயின் அண்ட் நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த இடத்துலயும் வந்து பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. பிளாக் வந்து குயின் B6 செக் தராரு. குயின் B6 செக்க்கு அப்புறமா கிங் வந்து இங்க மூவ் ஆகுறாரு. கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஏன்னா இப்ப இந்த குயின் வந்து இங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த D6 ஸ்கொயர. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா, நைட் டெக்ஸ் E4. ஸோ நைட் டெக்ஸ் E4 மூலியமா டோட்டலா பிளாக்கோடைய சென்டர் பான்ஸே வந்து கொலாப்ஸ் பண்றாரு. உங்களால பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த சாக்ரிஃபைஸ நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அழகா குயின் G5 செக் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, குயின் மூலியமா இங்க ஒரு செக்கு, ரூக் இங்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்ப கிங்குக்கு பார்த்தீங்கன்னா, 2 வழி இருக்கு. நீங்க ஒண்ணு கிங்க பேஸ் ரேங்க்ல கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா குயின் G7 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரூக் வந்து எப்படி இருந்தாலும் ஃபால் ஆயிடும் பாருங்க. ரூக்கால எங்கேயுமே வர முடியாது. ஸோ இந்த ஒரு F8 ஸ்கொயருக்கு வந்துட்டாருன்னா, இந்த ரூக்கும் குயினும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த செக்குக்கு அப்புறமா உங்களால பேஸ் ரேங்க் வர முடியாது. சப்போஸ் நீங்க வந்து D7 வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குயின் G7 செக் வரும். நெக்ஸ்ட் ரூக் இங்க வருவாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இந்த செக்குக்கு அப்புறமா உங்களால கிங்க பேஸ் ரேங்க்குக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து ஃபால் ஆயிடும். ஓகேங்களா? அதனால கிங்க வந்து இந்த ஒரு
C6 ஸ்கொயருக்கு வந்து பிளாக் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா B5 செக் தரலாம். ஸோ B5 செக்குக்கு அப்புறமா கிங்க வந்து நம்ம சென்டர் ஆஃப் த போர்டுக்கு இழுக்கிறோம். சப்போஸ் கிங் இங்கே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரூக் D1 செக் தரலாம். சப்போஸ் இந்த ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா குயின் E7 செக் ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து இங்கே ஒரே ஒரு வழி தான் இருக்குது கிங் போகிறதுக்கு. இப்போ குயின் B4 பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செக்மேட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்மேட்ஸ் இருக்குது. எப்படி கிங் வந்து மூவ் ஆனாலும் இந்த இடத்துல வந்து ஒரு செக்மேட் பேட்டர்னுக்குள்ளே மாட்டிப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் நைட் சாக்ரிஃபைஸை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. முக்கியமாக குயின் G5 செக்குக்கு அப்புறமா குயின் G7 வருவார். ஒயிட்டு குயின் G7 வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அதனால் இந்த ஒரு சாக்ரிஃபைஸை பிளாக் அக்செப்ட் பண்ணல. பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து குயின் G5 செக்கை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா நைட்டை இப்போ சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வர, அதாவது சென்டர் ஆஃப் த போர்டுனா நைட் D6 மூலிமா ஸ்ட்ரெயிட்டாகவே பிளாக்கோடைய கேம்ப்குள்ளேயே போயிட்டாரு. இந்த ரூக்கு அட்டாக்கு இந்த நைட் வந்து பிளாக்கோடைய கேம்பில் நிறையா ஸ்கொயர்ஸை பார்த்துட்ருக்காரு. இந்த இடத்துல இந்த ரூக்கை வந்து காப்பாற்றல. பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக் தராரு. செக் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல கிங் வந்து சேஃபாக H2க்கு வந்துடுறாரு. H2க்கு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் இந்த இடத்துல நீங்கள் ரூக்கை வந்து சேஃப்டி பண்ணணும்னு நினச்சிட்டு சப்போஸ் உங்களுடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து C7ல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக குயின் H6 ப்ளே பண்ணலாம். குயின் H6 மூலிமா திரும்பவும் குயின் H7 செக் மூலிமா இந்த ரூக்கையும் நம்ம வந்து வின் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அண்ட் இந்த ஒரு பானும் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ பொசிஷனல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அண்ட் இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கும்போது இந்த இடத்துல இந்த ரூக் எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் செக்கோடு வருது. ஸோ அதனால் அர்ஜுன் வந்து ஃபஸ்ட் இந்த ரூக்கை வந்து எடுத்துக்கிறாரு. நைட் எக்ஸ் ரூக்கு செக்கோடு வருது. நீங்கள் வந்து குயினை வச்சு இந்த நைட்டை எடுத்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் C1 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த குயினுக்கு அட்டாக் வரும். ஸோ டோட்டலாக பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரூக்கையும் இங்கே வந்து ரூக் அண்ட் குயின் பேட்டரி அப்படி இல்லைனா ரூக் அண்ட் ரூக் பேட்டரி ஸோ டிசைனாக அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாருன்னா பிளாக்கு ரூக் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ இந்த ரூக்கை வந்து F2ல போகிறாரு. இப்போ நீங்கள் வேணால் குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. போதுமான டேமேஜ் உங்கள் பொசிஷனில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. இப்போ குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் அர்ஜுன் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு நைட் என்ன தான் மூவ் ஆனாலும் இப்போ இனிஷியல் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு நைட் வந்து இன்னும் கேமுக்குள்ளேயே வரலை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நைட் வந்து கேமுக்குள்ளே வராரு. நைட் C6 இப்போ ரூக் C3. ஸோ ரூக் C3 மூலிமா பாருங்கள் இந்த ஒரு நைட்டுக்கு வந்து இந்த பானை வச்சு அட்டாக் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ரூக்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ரூக்கை வின் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இந்த ரூக்கை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறாரு. பிளாக்கு இந்த இடத்துல போட்டதுக்கப்புறமா இப்போ ரூக் C5 ஃபர்தராக இந்த பானை வந்து புஷ் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ இந்த ஒரு A பானை புஷ் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த ஒரு B பானை புஷ் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. பட் இப்போ A4 ப்ளே பண்ணி அதையும் வந்து அர்ஜுன் சூப்பராக ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ வந்து F4க்கு அப்புறமா பான்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள் ரூக் வந்து இந்த ஒரு 2 பானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இங்கே ஏதாவது ஒரு பான்ஸை வின் பண்ணி இது மூலிமா ஏதாவது பண்ண முடியுமான்னு பிளாக் வந்து யோசிக்கிறாரு. பட் இந்த இடத்துல சிம்பிளாக B5. ஸோ அர்ஜுன் வந்து இந்த பானை புஷ் பண்ணுறாரு. நைட்டுக்கு அட்டாக்கு பானுக்கு அட்டாக்கு. ஸோ அதனால் பான்டெக்ஸ் பான் இப்போ நைட்டுக்கு அட்டாக்குன்றதுனால இந்த நைட்டை மூவ் பண்ணல. பட் இங்கே ஒரு செக்கோட வருது. இந்த பானை எடுத்துகிட்டு இப்போ சிம்பிளாக இப்போ இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக் வருது. ஸோ திரும்ப ரூக் G4 செக் வருது. இந்த இடத்துக்கு அப்புறமா திருப்பி கிங் F3. இப்போ இந்த நைட் அட்டாக்ல இருக்காரு இல்லையா, அதனால் நைட் எடுத்துகிட்டு வந்து B4ல் போடுறாரு. ஸோ ஆளுநராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு செக் தராரு. நெக்ஸ்ட் இந்த ஒரு பானை வின் பண்ண போகிறாரு. அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அர்ஜுன் எவ்வளோ அழகாக பிளாக்கோடைய சென்டர் பான்ஸை பிரேக் பண்ணார். அண்ட் சென்டரில் ஒரு சூப்பரான நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருடைய ஹெவி பீசஸ் மூலிமா எவ்வளோ அழகாக ஃபுல்லாக கிங்கை வந்து அட்டாக் பண்ணார். ஸோ முக்கியமான விஷயம் அவருடைய பீசஸோடைய ஃபுல் பொட்டென்ஷியலை அர்ஜுன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்பேஸ் நிறையா பிடிச்சி அந்த ஒரு ஸ்பேஸ் அட்வான்டேஜை கொஞ்சம் கூட பிளாக்குக்கு திரும்ப தரவே இல்லை. எந்த ஒரு கவுண்டர் சான்சஸும் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு இல்லை. இது மூலிமா இந்த கேமை அசத்தலாக ஃபினிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த இந்த ஒரு டைட்டில் டியூஸ்டே டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ போர்டில் நீங்கள் இங்கே ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அர்ஜுன் மட்டும்தான் 9.5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. மற்ற எல்லாருமே வந்து இந்த இடத்துல 8th பொசிஷன் வரைக்கும் 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்கள் 5th பார்த்தீங்கன்னா பிரணேஷ்ன்ற நம்ம பிளேயர் வந்து 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அண்ட் இதில் முன்னொரு முக்கியமான விஷயம், அர்ஜுன் வந்து ஒரே ஒரு கேம் மட்டும்தான் இதில் லூஸ் பண்ணார். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 5th பிளேஸில் இருக்கிற இந்தியன் பிளேயருடைய பிரணேஷோட தான் அவர் வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அர்ஜுனுடைய எக்ஸலண்ட்டான இந்த ஒரு அட்டாக்கிங் ஸ்கில்ஸை பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக சென்டரில் நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணதாகவும் இருக்கட்டும், அவருடைய ஹெவி பீசஸை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணதாகவும் இருக்கட்டும், உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள்.
அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.